வணக்கம். அன்பான கும்பராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புத்தாண்டு பிறந்தவுடன் முதல் ஒரு மாச காலத்துக்கு, அதாவது 6/2/2017 வரைக்கும் உள்ள ஒரு மாச காலத்துக்கு ராசிக்குண்டான கிரக நிலவரங்கள் சாதகமா இல்லாத காரணத்தினால இப்போது படுத்தல்களாகத்தான் காணப்பட்டு வருங்க. அதாவது இந்த சமயத்தில் எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்குதுன்னு தான் சொல்லணும். எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் தடங்கல்கள், தடைகள், முட்டுக்கட்டைகள் வந்து சேருங்க. மற்றும் தொட்டதெல்லாம் ஜவ்வு மாதிரி இழுத்துண்டே போறதுக்கு தான் சந்தர்ப்பம் இருக்கிறது. உடல் நலத்திலும் ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவுகள், பிரச்சனைகள் வந்து சிறிதளவு வைத்திய செலவுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இந்த ஒரு மாசத்துக்கு சிக்கலாதான் தெரியுதுங்க. நீங்க சிவனேன்னு வீட்டுல இருந்தா கூட வீண் தொந்தரவுகள், வீண் பிரச்சனைகள், வீண் சிக்கல்கள், வீண் வம்புகள் வீடு தேடி வந்து சேர்வதற்கு தான் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் வரவேண்டிய பணமும் சமயத்துக்கு கைக்கு வந்து சேராம கழுத்து இருக்குங்க. எதிர்பார்க்கறது கைக்கு வந்து சேர கால தாமதமாகறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. தொட்டதை தொடங்குறதுக்கும் சில பிரச்சனைகள் வந்து சேருதுங்க. இப்படியாக இந்த முதல் ஒரு மாச காலத்துக்கு சரியா வரலனாலும் பிறகு வரும் 7/2/2017 முதல் 8/6/2017 வரைக்கும் உள்ள ஒரு 4 மாச காலத்துக்கு ராசிக்குண்டான கிரக நிலவரங்கள் சாதகமான இடங்களில் காணப்பட்டு வருவதால் இப்போது மிகவும் விசேஷமாகவும் மிகவும் சிறப்பாகவும் படு சூப்பராகவும் காணப்பட்டு வரும்னு தான் சொல்லணும். அதாகப்பட்டது இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள், தொந்தரவுகள் இனிமே சுத்தமாக இருக்கவே இருக்காதுங்க. அதாவது இருந்த இடம் தெரியாமல் ஓடி ஒளியும்னு சொல்ல வந்தேன். மேலும் தொட்டது தொடங்குறதுக்கும் நினைத்தது நடைபெறுவதற்கும் எதிர்பார்க்கும் இடங்களில் இருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேர்வதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் இந்த சமயத்தில் வெற்றி அடைகிறதுக்கும், தடைபட்டு வந்திருந்த சுப நிகழ்ச்சிகள், நல்ல நிகழ்ச்சிகள் இந்த சமயத்தில் உடனுக்குடன் நடந்து முடிகிறதுக்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. வேலை தேடிக்கிட்டு இருக்கும் நபர்களுக்கு இந்த சமயத்தில் உடனுக்குடன் வேலை கிடைக்கிறதுக்கும், ஏற்கனவே உள்ளவங்களுக்கு இப்போது ஏதாவது ஒரு வகையில் உயர்வு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இப்போது ராசிக்குண்டான கிரக நிலவரங்களின் படி பார்க்கும்போது ஒரு சிலர் சொந்தமா தொழில் வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஒரு சிலர் இப்போது சொந்த வீடு வாங்கி கிரக பிரவேசம் செய்யறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஒரு சிலருக்கு சொந்தமா புதுசா வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இப்போது எல்லா விஷயங்களும் வெற்றியுடன் நடந்து முடிகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கிறது. மற்றபடி வருகிற 9/6/2017 முதல் 10/9/2017 வரையில் உள்ள 3 மாச காலங்களுக்கு ராசிக்குண்டான கிரக நிலவரங்களில் ஏற்பட்டுள்ள மாறுதல்கள், மாற்றங்கள் சாதகமா இல்லாத காரணத்தினால மீண்டும் பழையபடி பிரச்சனைகள், சிக்கல்கள் தோன்றக்கூடும். இந்த காலகட்டம் அவ்வளவா விசேஷம் இல்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது. இப்போது ஒரே மந்தமாகவும் குழப்பமாகவும் தான் காணப்பட்டு வருவதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறது. மற்றும் இந்த சமயத்தில் படுத்தல்கள் பல வழிகளில் பல விதத்தில் படுத்தி தொழிலுக்கு தான் சந்தர்ப்பம் இருக்கிறது. மேலும் ஒரு சிலருக்கு இப்போது உடல் நலத்திலும் கூட ஏதாவது தொந்தரவுகள், பிரச்சனைகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் இப்போது தேவையில்லாத பிரச்சனைகள், அனாவசிய சிக்கல்கள், வீண் தொந்தரவுகள், வீண் வம்புகள் இப்படி ஏதாச்சும் ஒன்று மாற்றி ஒன்றுன்னு வீடு தேடி வந்து சேர்வதற்கும், அதனால் மன கஷ்டத்துக்கும் மன உளைச்சல்களுக்கும் ஆளாகிடத்தான் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் இந்த சமயத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியோ நல்ல நிகழ்ச்சியோ கூட கிட்டத்துல வந்து தட்டி போறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த சமயத்தில் எந்த ஒரு காரியத்தை தொட்டாலும் தடங்கல்கள், தடைகள், முட்டுக்கட்டைகள் வந்து சேருங்க. மற்றும் இப்போது எந்த ஒரு காரியமும் உருப்படியா நடக்காமல் ஜவ்வு மாதிரி இழுத்துண்டே போறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்குதுன்னு தான் சொல்ல இடம் இருக்கிறது. மேலும் இந்த சமயத்தில் உங்க சௌக்கியங்கள் குறைத்தான் வாய்ப்பு இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் உழைப்பு கூடுதலாகவும் ஊதியம் குறைச்சலாகவும் தான் காணப்பட்டு வரும். மற்றும் இந்த சமயத்தில் தண்ட செலவுகள், வீண் பண விரயங்கள் சற்று கூடுதலாகத்தான் காணப்பட்டு வரும் போல தெரியுதுங்க. மற்றும் இந்த சமயத்தில் பண கஷ்டம் ஒரு பக்கம்னா மன கஷ்டம் இன்னொரு பக்கம்னு 2 சேர்ந்துட்டு படுத்துதுங்களே. அதனால இந்த சமயத்துல எந்த விதமான புதிய முயற்சிகளிலும் இறங்காமல் இருப்பதே சால சிறந்ததாகும். மேலும் ஒரே மந்தமாகவும் குழப்பமாகவும் தான் காணப்பட்டு வருங்க. மற்றும் ஒரு சிலருக்கு இப்போது கொடுக்கல் வாங்கல்களிலும் வீண் மனஸ்தாபம் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஒரு சிலருக்கு இந்த சமயத்தில் உறவினர்கள், நண்பர்கள் விரோதம் அடைவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதனால் இந்த காலகட்டத்தில் எல்லா விதத்திலும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் நிதானமாகவும் உஷாராகவும் இருக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.
மற்றபடி இந்த மாசத்தில் ஒரு சிலருக்கு அரசாங்கத்தில் இருந்து கூட ஏதாச்சும் தொந்தரவுகள், பிரச்சனைகள், சிக்கல்கள் தேடி வந்து சேர்வதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. மற்றும் அரசியலில் உள்ளவங்களுக்கு இந்த காலகட்டம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வருதுங்க. ஒரு சில அரசியல் தலைவர்களுக்கு மேலிடத்தில் இருந்து வரக்கூடிய தொந்தரவுகள் தாழ முடியாதபடிக்கு வந்து சேருங்க. இந்த சமயத்தில் தொட்டதெல்லாம் நட்டத்துல போறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கிறது. இப்போதெல்லாம் சாதாரணமா பேசினா கூட வில்லங்கத்துல தான் போய் விடியுங்க. மற்றும் ஒரு சிலருக்கு இப்போது பூர்வீக சொத்து சம்பந்தமா கூட ஏதாவது பிரச்சனைகள், தொந்தரவுகள், வழக்கு வியாஜியங்கள் வந்து சேர்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இப்போதெல்லாம் நினைச்சது ஒண்ணு நடக்குது ஒண்ணுன்னு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்பதான் நேரமே சரியா இல்லைங்களே. மற்றபடி இப்போதைய கிரக நிலவரங்களின் படி பார்க்கும்போது சிவனேனி வீட்டில் இருந்தா கூட வீண் பிரச்சனைகள், வீண் சிக்கல்கள் வீடு தேடி வந்து மன கஷ்டத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடிய காலகட்டம்னு தான் சொல்ல இடம் இருக்கிறது. மற்றும் இந்த சமயத்துல கடந்த ஏறிண்டே போறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் இப்போதெல்லாம் ஏதாவது ஒரு மனக்கவலை வாடிண்டே இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஆனால் பிறகு வரும் 11/9/2017 முதல் 31/12/2017 வரையில் உள்ள 4 மாச காலத்துக்கு ராசிக்கு உண்டான கிரக நிலவரங்களில் மாற்றங்கள், மாறுதல்கள் ஏற்பட்டிருப்பது உங்களுக்கு மிக மிக விசேஷமான, யோகமான, படுசூப்பரான காலகட்டம்னு தான் சொல்லணும். சக்கப்போடு போடலான்னு கூட சொல்ல இடம் இருக்கிறது. அதாகப்பட்டது இதுவரை நீங்க பட்ட கஷ்ட நஷ்டங்களுக்கு எல்லாம் இப்போது விடிவு காலம் பிறந்தாச்சுன்னு தான் சொல்லணும். இனிமே உங்க காட்டுல மழை தாங்க. இந்த சமயத்துல நீங்க தொட்டதை துளங்குறதுக்கும் நினைச்சதை நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கறது எதுவானாலும் தேடி வந்து சேர்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் உடல் நலத்தில் காணப்பட்டு வந்திருந்த தொந்தரவுகள், குறைபாடுகள், பிரச்சனைகள் முற்றிலுமாக குணமடைந்து நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வரும். இதுவரைக்கும் அந்தமா இருந்து வந்த நீங்க இனிமே மிகவும் சுறுசுறுப்பாகவும், மிகவும் தெளிவாகவும், மிக மகிழ்ச்சியாகவும் தான் காணப்பட்டு வருவீங்க. மேலும் உங்களது நீண்ட நாளை கனவு ஒன்று இப்போது நனவாகிறதுக்கும் வாய்ப்பிருக்கிறது. மற்றும் தடைபட்டு வந்திருந்த சுப நிகழ்ச்சிகள், நல்ல நிகழ்ச்சிகள் இந்த சமயத்தில் தடைகள் நீங்கி மலமலன நடந்து முடியறதுக்கும் வாய்ப்பிருக்கிறது. எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேரும் சமயம் இதுன்னா சொல்லணும். ஒரு சிலர் இப்போது சொந்தமா தொழில் வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்கும் சந்தர்ப்பங்கள் வந்து சேரும். ஏற்கனவே செய்து வரும் தொழில் மிக சிறப்பாக நடந்து நல்ல லாபம் காணுவதற்கும் இப்போது வாய்ப்பிருக்கிறது. மற்றும் இந்த சமயத்தில் வருமானம் 2 மடங்கு கூடுதலாக வருவதற்கும், ஏற்கனவே வர வேண்டிய பழைய பாக்கிகள் எதுவாக இருந்தாலும் இப்போது தேடி வந்து சேர்வதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. மேலும் ஒரு சிலருக்கு இப்போது சொந்த தொழில் காரணமாக அடிக்கடி வெளியூர் அல்லது வெளிநாட்டு பிரயாணம் மேற்கொள்வதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேரும். பிரயாணத்தால் ஆதாயம் உண்டுன்னு தான் சொல்லணும். மற்றும் அரசாங்கத்தில் இருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் நடந்து முடிந்து மனசுக்கு மகிழ்ச்சி தருவதற்கும், ஒரு சிலருக்கு சலுகைகள், உதவிகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பிருக்கிறது. மேலும் இந்த சமயத்தில் ஒரு சிலருக்கு பெண்களால் சில நன்மைகள், உதவிகள், ஒத்தாசைகள், பண உதவிகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பிருக்கிறது. மற்றபடி இந்த சமயத்தில் நீங்க தொட்டதை துளங்குறதுக்கும், நினைச்சதை நினைச்சபடியே நடந்து முடிகிறதுக்கும், வர வேண்டியது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேர்வதற்கும் அதிகப்படியான வாய்ப்பிருக்கிறது. வழக்கு வியாஜியம் நீ ஏதாவது இருந்து வந்தால் இப்போது வெற்றி நிச்சயம்னு தான் சொல்லணும். மற்றும் இப்போது ஒரு சிலருக்கு சொந்த தொழிலில் புதிய கான்ட்ராக்ட், புதிய ஒப்பந்தம், புதிய அக்ரிமெண்ட், புதிய ஆர்டர்கள் இப்படி ஏதாவது தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. இந்த சமயத்தில் ஒரு சிலருக்கு சொந்தமா வீடு வாங்கி கிரக பிரவேசம் செய்யறதுக்கும், ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்து பத்துன்னு ஏதாவது கைக்கு வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது. மற்றபடி ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் உள்ள கிரக நிலவரங்களின்படி பார்க்கும்போது ஒரு சிலருக்கு ஆன்மீக ஈடுபாடு அதிகரித்து அடிக்கடி கோயிலுக்குள்ள சென்று வருவதற்கும், ஒரு சிலருக்கு இந்த சமயத்தில் தங்களது நீண்ட நாளைய சாமி வேண்டுதல்கள், பிரார்த்தனைகள், நேர்த்தி கடன் முதலியவற்றை நிறைவேற்றிக்கிறதுக்கும் சந்தர்ப்பங்கள் வந்து சேரும். இந்த சமயத்தில் உங்க சுக சௌகரியங்கள் விருத்தி அடைகிறதுக்கும், புதிய வண்டி வாகனம் வாங்குறதுக்கும் வாய்ப்பிருக்கிறது. மேலும் இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் மகிழ்ச்சியாகவே காணப்பட்டு வரும். கணவன் மனைவி உறவு மிகுந்த அன்பு கொண்டதாகவே, அந்யோன்யமாகவே காணப்பட்டு வரும். மற்றும் நீண்ட நாளை எதிர்பார்ப்பு ஒன்று இந்த சமயத்தில் கைக்கு வந்து மகிழ்ச்சியை தரும். மேலும் இந்த காலகட்டத்தில் ஈடுபடும் முயற்சிகள் எதுவானாலும் வெற்றியை தரக்கூடும். ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றியடைகிறதுக்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. இந்த சமயத்தில் கையில் பண நடமாட்டம் சற்று கூடுதலாகவே காணப்பட்டு வரும். வரவேண்டிய பணம் தேடி வந்து சேரும். நீண்ட நாளை கனவு ஒன்று நனவாக போறதுக்கும் வாய்ப்பிருக்கிறது. மேலும் இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத சில நன்மைகள் அடைந்தேறுவதற்கும் வாய்ப்பிருக்கிறது. மேலும் இந்த காலகட்டத்தில் புதுசா வண்டி வாகனம் வாங்குறதுக்கும், திடீர் பிரயாணமாக குடும்பத்துடன் வெளிநாடுகளுக்கு சென்று வருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது. மற்றபடி இந்த காலகட்டத்தில் உங்க பெயர், புகழ், கௌரவம், அந்தஸ்து, வசதி வாய்ப்புகள் விருத்தியாகிறதுக்கும் அதிகப்படியான வாய்ப்பிருக்கிறது.
இந்த ராசிக்காரர்களுக்கு 3, 6, 8 அதிர்ஷ்ட எண்களாகும். புதன், சனி அதிர்ஷ்ட கிழமைகளாகும். மரகதம், வைரம், நீலக்கல் அதிர்ஷ்ட கல்லாகும். பச்சை, வெள்ளை, நீலம் அதிர்ஷ்ட நிறங்களாகும். இஷ்ட தெய்வம் ஸ்ரீ சிவபிரானாகும். வணங்க வேண்டிய கிரகம் ஸ்ரீ சனி பகவானாகும். இந்த புது வருஷத்தில் ஒரு முறையாவது மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரரை தரிசனம் செய்து அருளாசி பெற்று வருவது சால சிறந்ததாகும். மேலும் இது போன்ற செய்திகளை அறிய சப்ஸ்கிரைப் செய்யவும்.